அப்ப 2021ஆம் ஆண்டும் முதலாவது கேள்வியா தான் வந்திருக்குது. என்ன கேள்வி? ஒரு பொருளை இறக்குமதி செய்கையில் அதன் இறக்குமதி பெருமானத்தில் 22% சுங்க தீர்வையாக அறவிடப்படுகிறது. அதாவது இதை சொல்றா தீர்வை சதவீதம் 22. அவ்வளவுதான். சதவீதம் 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 22%. அந்த வரியெல்லாம் எங்களுக்கு தேவையில்லை. எங்களுக்கு தேவை சதவீதம் 22%. தீர்வை சதவீதம். இறக்குமதி பெருமானம் 8000 ரூபாயாக உள்ள ஒரு பொருளின் சுங்க தீர்வையை செலுத்திய பின்னர் அதன் பெருமானம். சரியா? செலுத்திய பின்னர் டிரெக்டாகவும் காணலாம். நம்ம முதல்ல தீர்வையை காணுவோம். தீர்வையை கண்டுட்டு அதுக்கு பிறகு பெருமானத்தை காணுவோம். எப்படி பிள்ளைகள் தீர்வையை காண்றது? 8000 ரூபாய்க்கு 22%. எப்படி 8000 ரூபாய்க்கு 22% காண்றது? 8000 ரூபாய்க்கு எப்படி 22% காண்றது? 8000 100 மேல் 22 வளமை வழக்கம் போல 100 மேல் 22. சரியா? 100 மேல் 22. அப்ப இந்த ரெண்டு சேரையும் வெட்டலாம். 8ஆல 22 பெருக்கினா எத்தனை? 176 வரும். என்ன பிள்ளை? 176. அங்கால ஒரு சைவர் இருக்கு இல்லையா? அங்கால ஒரு சைவர் இருக்கு. அப்ப 1760. 1760 அது விட இல்லை. இது தீர்வை. ஆனா அவன் என்னத்தை கேட்டிருக்கான்? தீர்வையை செலுத்திய பின்னர் அதில பெருமானம் அவ்வளவு இருக்காங்க. அப்ப அதை எப்படி காண்ற? செலுத்திய பின்னர் பெருமானம். செலுத்திய பின் பெருமானம். அதை எப்படி காண்றது? எப்படி காண்ற பிள்ளைகள்? 8000ஓட 1760 கூட்டணும். வெரி குட். 8000 ரூபாயோட இந்த 1760. ஏன்னா இந்த பெருமதி இறக்குமதி பெருமானம் 8000, அவருக்குரிய தீர்வை 1760. அப்புறம் ரெண்டையும் கூட்டினா 9760 ரூபாய் என்று சொல்லி வரும். இப்படி கேள்விகளுக்கு இதுல 2 மாசம் உடைச்சு போடலாம். என்ன இதுக்கு ஒரு மாசம், இதுக்கு ஒரு மாசம். அல்லது பிள்ளைகள் இது ஒரே ஸ்டெப்ல செய்யலாம். என்ன செய்யணும்? ஒரே ஸ்டெப்ல செய்யறேன்னு சொன்னா இந்த இடத்துல 22க்கு பதிலாக என்ன போடணும்? டிரெக்டா 9760 வரணும்டா. இந்த 22க்கு பதிலாக நாங்க என்ன போட்டால் டிரெக்டா விட வரும்? 122. ஏன்? இந்த 9000க்குள்ள இந்த 8000 இருக்கிறார், இந்த 1700 இருக்கிறார். அதாவது இந்த 8000 என்ற 100%, இந்த 22% சேர்ந்த 122% தான் இந்த விடை. அப்ப 100ன் மேல் 122 போட்டீங்கன்னு சொன்னா நேரடியாகவே விடையை கண்டுபிடிக்கலாம். ஓகேவா? அப்ப 2021 திரும்ப 10வது கேள்வியாம வந்திருக்கிறார். 2021 பாருங்க, இதுல ஆராய்ச்சி செய்யுங்க. 2021 முதலாவது கேள்வியா வந்திருக்காரு தானே தீர்வை. அதுக்கப்புறம் 10வது கேள்வியா வந்திருக்கிறார், கூட்டு வட்டி வந்திருக்கிறார். சரியா? நம்ம 10ஆம் ஆண்டு தானே படிக்கிறோம். கூட்டு வட்டி 11ஆம் ஆண்டு பாடம் தானே. அது 11ஆம் ஆண்டு படிப்போம். இப்ப நம்ம 10ஆம் ஆண்டை கிளியர் பண்ணணும். சரியா? அப்ப 10வது 2021 2 கேள்வி வந்திருக்கு. சரியா? அதுக்கு பிறகு 2023 எத்தனையாவது கேள்வி? மறுபடியும் முதலாவது கேள்வி. 2023 முதலாவது கேள்வி சதவீதம் தான். என்ன வந்திருக்கு? இறைவரி சதவீதம். சரியா? இறைவரி வந்திருக்கு. அப்ப என்ன கேள்வி? 12% ஆண்டு இறைவரி சதவீதத்தை அறவிடும் ஒரு குறித்த நகர சபையின் எல்லையினுள்ளே இருக்கும் ஒரு கடையின் ஆண்டு மதிப்பீட்டு பெருமானம் 24,000 ரூபாய் ஆகும். சரியா? ஒரு ஆண்டுக்காக செலுத்த வேண்டிய இறைவரி யாது? ஒரு ஆண்டு வரின்னு தெளிவா கேட்டிருக்காங்க. சரியா? அப்ப உங்களுக்கு தெரியும் ஒரு சமன்பாடு ஒன்று ஆண்டு பெருமானத்தை இறைவரியால பெருக்கினா இறைவரி ஆண்டு பெருமானத்தை இறைவரி சதவீதத்தால பெருக்கினா இறைவரி வரும். உங்களுக்கு ஒரு சமன்பாடு ஒன்று தந்தனால இல்ல என்ன? ஆண்டு மதிப்பீட்டு பெருமானத்தை 24%க்கு 12% இறைவரை அறவிடுறாங்க. அப்ப 24,000 ரூபாய்க்கு எப்படி 12% காண்றது? 24,000 தர 12க்கு 100ன் மேல் 12. 100ன் மேல் 12. சரியா? அப்ப 100ஐயும் 100ஐயும் வெட்டுவோம். 2 சேரையும். அப்ப 24 தர 12. பெருக்கு என்னோட வந்தது பிள்ளைகள்? பெருக்கு என்னோட வந்தது? ரூபா 2880.
2800 வந்தது என்றால் சரியா போடுங்க. 2880 என்றால் சரியா போடுங்க. சரியா? அப்ப 2023 முதலாவது கேள்வி சதவீதம் வந்திருக்கிறார். சரியா? அதுக்கு பிறகு திரும்ப 8வது கேள்வியா என்ன 8வது கேள்வியா மறுபடியும் சதவீதத்தில் ஒரு கேள்வி போட்டிருக்கிறார். இந்த மாதிரி வருமான வரி 8வது கேள்வி 2023 திரும்பவும் வந்திருக்கிறார். 8வது கேள்வியா வந்திருக்கிறார். வருமான வரி வந்திருக்கிறார். வருமான வரி. அப்ப பார்ப்போம் அந்த கேள்வியில என்ன சொல்லியிருக்கு. 2023ஆம் ஆண்டில் நிமலனின் மாத வருமானம் 1,38,000 இருந்தது. நிமலன் 1,00,000 பார்க்க கூடுதலான பெற்ற வருமானத்திற்காக 6% வருமான வரியை செலுத்த வேண்டி இருந்தது. சரியா? 6% வருமான வரியை செலுத்தியிருக்க. அதே அதே ஆண்டில் ஒரு மாதத்திற்கு நிமலன் செலுத்த வேண்டிய வருமான வரியை கணிக்குக. சரியா? ஓகே. அப்ப இங்க பாருங்க, நேற்று நாங்க இந்த அட்டவணைகள் எல்லாம் படிச்சுனாங்க வருமான வரி எப்படி காண்றது. 1,00,000 ரூபாயை பார்க்க இருக்கிற கூடுதலான வருமானத்துக்கு தான் அந்த வருமான வரி இருக்கு. சரியா? அப்ப 1,00,000 ரூபா உடைப்போம். 1,00,000 உடைக்க போறோம். அவற்றை மொத்த வருமானம் என்ன? அவற்றை மாத வருமானம் 1,38. சரியா? இதுல எல்லாம் மாத வருமானம் வகைகிறாங்க. 1,38 அவருடைய மாத வருமானம். சரியா? அப்ப முதல் 1,00,000க்கு வரி இல்லையா? அப்ப இதுக்குள்ள எத்தனை 1,00,000 இருக்கு பிள்ளைகள்? 1,38 எத்தனை 1,00,000 இருக்கு? 1,00,000 சார். லட்சமும் அங்கால மிச்சம் எவ்வளவு? மிகுதி எவ்வளவு? மிகுதி 38,000. 38,000. அப்ப இந்த முதல் 1,00,000க்கு எவ்வளவு வரி? முதல் 1,00,000க்கு எவ்வளவு வரி? எவ்வளவு வரி பிள்ளைகள்? வரி இல்ல. வரி இல்லை. முதல் 1,00,000க்கு வரி இல்லை. அதான் தெளிவா சொல்றாங்களே. 1,00,000 பார்க்க கூடுதலாக பெற்ற வருமானத்துக்கு தான் வரி. சரியா? அப்ப இந்த வருமானத்துக்கு தான் அந்த வரி. இந்த வருமானத்துக்கு எவ்வளவு வரி? கூடுதலாக இந்த 38,000க்கு எத்தனை வீதம் வரி? 6% வரி. சரியா? அப்ப அந்த ஆண்டுல ஒரு மாதத்துக்கு நிமலன் செலுத்த வேண்டிய வருமான வரியை கணிக்கட்டான். சரியா? அப்ப 38,000 ரூபாய்க்கு நம்ம 6% பார்ப்போம். 38,000 ரூபாய்க்கு 6% பார்ப்போம். 38,000 ரூபாய்க்கு 6% எப்படி பாக்குறது? இந்த ரெண்டு சைடையும் வெட்டுவோம். அதுக்கப்புறம் 380 6ஆல பெருக்கினீங்களா அப்படியே? 380 6ஆல பெருக்கு எவ்வளவு வந்தது? 2,280. 2,280 என்பது சரியான விடை. சரியா? ஓகேவா? சரி, அப்ப இங்க பாருங்க 2023 2 கேள்வி வந்திருக்கு. மொத்தம் அங்கால 2024ஆம் ஆண்டு 22வது கேள்வியா வந்திருக்குது கூட்டு வட்டி. சரியா? கூட்டு வட்டி நம்ம இன்னும் படிக்கல தானே 11ஆம் ஆண்டுக்குரிய பாடம். அப்ப அதை நாங்கள் விடுவோம். அதால அடுத்த வருஷத்துக்கு பார்ப்போம். அடுத்தது 2025, அதாவது கடைசியா அந்த கேள்வியை பார்க்க போறோம். கடைசியா என்ன கேள்வி வந்திருக்கு, எந்த போட்டிருக்காரு, எத்தனை நம்பர்ல வந்திருக்கு, இதெல்லாம் தான் நீங்க பார்ப்போம். 2025 முதலாவது கேள்விதான். 2025 உடைய மூட்டாச்சு 68,400 அஸ்பிங். ஓகே, பார்ப்போம் சரியா இல்லையா. 2025 முதலாவது கேள்வி என்ன? உங்களுக்கு வரப்போற முதலாவது கேள்வி என்ன? நீங்க 2027 என்ன? இறக்குமதி செய்யப்படும் பொருள் ஒன்றின் தொடக்க பெருமானம், இறக்குமதி பெருமானம் 60,000 ரூபாய் ஆகும். அதற்காக 14% சுங்க தீர்வை அறவிடப்படுகிறது. 0% தீர்வையில சதவீதம். இறக்குமதி பெருமானம் அந்த 60,000 என இறக்குமதி பெருமானம் 60,000 ரஃப் பேப்பர்ல செய்வோம். அங்கால சதவீதம் தீர்வை சதவீதம் எத்தனை? 14%. அப்ப சுங்க தீர்வையை செலுத்திய பின்னர் அப்பொருளின் பெருமானம். அப்ப முதல்ல தீர்வையை காண முடியும். தீர்வை எப்படி காணப்போறோம்? 60,000 ரூபாய்க்கு 14%. அப்ப 14 கீழ் 100 போடுவோம். 14 கீழ் 100 போடுவோம். இந்த ரெண்டு சைடையும் வெட்டுவோம். இந்த ரெண்டு சைடையும் வெட்டுவோம்.
அப்ப 600 தர 16. 600 தர 14 எவ்வளவு வந்தது இருக்க? எவ்வளவு வந்தது பிள்ளைகள்? எத்தனை வந்தது? 8400 சார். 8400 வந்தது. ஆனா அதுவா விடை? 8400 விடை இந்த கேள்விக்கு? இல்ல சார், கூட்டம் இல்ல. கூட்டம் என்ன? தீர்வை செலுத்திய பின்னர் அப்பொருளின் பெறுமதி செலுத்திய பிறகு முதல் 60,000 இருந்தது. இறக்குமதி பெருமானம் 60,000 இருந்தது. முதல் 60,000 இருந்தது. இப்ப தீர்வையே நம்ம செலுத்தி இருக்கிறோம். எவ்வளவு? 8400 செலுத்தி இருக்கிறோம். அப்ப மொத்தம் இறக்குமதியின் பின்னர் என்ன செலுத்திய பின்னர் செலுத்திய பின் பெருமானம் செலுத்திய பின் பெருமானம் 60,000தோட 8400 கூட்டினா எவ்வளவு வரப்போகுது? 68,400 ரூபா. 68,400 வரும். சரியா? இப்ப இந்த பேப்பர் கடைசி கேள்வியே முதலாகலையும் பாருங்க. கடைசி கேள்வியே முதலாகலையும் பாருங்க. 2021 வந்தது இறக்குமதியின் பின்னர் பெருமானம். ஏன்னா அங்க 22%, இங்க 14%. அங்க இறக்குமதி பெருமானம் 8,000, இங்க 60,000. அங்கேயும் செலுத்திய பின் பெருமானம், இங்கேயும் செலுத்திய பின் பெருமானம். அங்கேயும் இந்த கேள்வி முதலாக கேள்வி, இங்கேயும் இந்த கேள்வி முதலாக கேள்வி. சிம்பிள் இல்ல? இதான் மேத்ஸ். சரியா? இத மாதிரி மற்ற பாடங்களுக்கு இந்த ஆஃபர் வராது இல்லையா? கணித பாடத்துல தான் பஞ்சி. பேப்பர் செட் பண்றவர்களுக்கெல்லாம் பஞ்சி. பேப்பர் செட் பண்ற பொறுப்பை தந்தா நான் நினைக்கிறேன் ஒரு பாஸ் பேப்பர் புக்கை பாஞ்சிருச்சு கடையில வாங்கி 22 14 மாத்தியாச்சு. 8,000 60,000 மாத்தியாச்சு. அதே வெளியே திரும்ப போட்டாச்சு இல்லையா? அப்ப நீங்க பிள்ளைங்க ஒரு கிட்டடியில இருக்கிற 5 ஒரு 6 வருஷ பாஸ் பேப்பரை திரும்ப 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 செஞ்சா பாஸ் பேப்பர் அவுட்டா 2027 அஸ்வின் அவுட் ஆயிட்டா. அப்ப 100க்கு 100 எடுக்கணும். ஓகே, அப்ப போடுங்க. அப்போ 9 கேள்வி செஞ்சிட்டோம். 9 கேள்வியில 9க்கு 9 வந்திருக்குமென்று நம்புறேன் நிறைய பிள்ளைகளுக்கு. ஏன்னா எல்லாருக்கும் வரணும். திரும்ப ப்ராக்டிஸ் பண்ணுவோம். இந்த பேப்பர் இருக்கு, பிரிண்ட் எடுக்கிற விடை இருக்கு, விளங்கப்படுத்தி இருக்கு. அப்ப திரும்ப திரும்ப ப்ராக்டிஸ் பண்ணி போட்டு இந்த முதலாவது கேள்வி எல்லாருக்கும் சக்சஸ்ஃபுல்லா இருக்கும். இப்ப அந்த பேப்பர்ல 2016 ஆண்டு வந்து ஸ்ட்ரக்சர் இல்லையா? கரோலின் 9க்கு 9 அப்படி. ஓகே, குட், வெரி குட். 2016 அஸ்வினுக்கு 9 கரெக்ட். ஓகே, குட். அப்படி நிறைய பேர் இருப்பீங்க. எல்லாருக்கும் வாழ்த்துக்கள். பவித்ரா, சஸ்மிதா, ஓகே. எல்லாரும் எடுக்கணும். இதுல 34 பேர் இருக்கீங்க. 34 பேருக்கும் எடுக்கணும். வெரி குட். அதனால அடுத்த கேள்விக்கு போவோம். பாருங்க, 2016 ஆண்டு இனி ஸ்ட்ரக்சர் ஆராய்ச்சி செய்ய போறோம். ஃபர்ஸ்ட்டுக்கு இருந்த 25 கேள்வியில எப்படி உங்களுக்கு கேள்வி வரும்னு இப்போ உங்களுக்கு தெரியும். சரியா? என்ன தீர்வை? எல்லாருக்கும் 9. அப்போ வகுப்புல ஜாயின் பண்ண எல்லாருக்கும் 9 வந்துருக்கு. ஓகே, வெரி குட், வெரி குட் பிள்ளைகள். வாழ்த்துக்கள், எல்லாருக்கும் வாழ்த்துக்கள். இதே மாதிரி ஃபைனல் எக்ஸாம்லையும் சாதிச்சிருங்க. சரியா? இப்போ உங்களுக்கு ஒரு நாலேஜ் வந்திருக்கும். சரி, பட் பரவாயில்ல, 8 7 வந்தாலும் பரவாயில்ல. சரியா? அந்த என்ன பிள்ளைன்றத கரெக்ட் பண்ணி கொடுங்க. சரியா? அதுதான் முக்கியம். பிள்ளை எடுக்கிறத விட அந்த என்ன பிள்ளைன்றத வடிவா விளங்கி எடுத்துட்டு அதை கடைசி வரைக்கும் மறக்காதங்களுக்கு. ஓகேவா? சரி, இப்ப நம்ம 25 கேள்வியில என்ன கேள்வி வரும் சதவீதத்துல என்ற ஒரு அறிவை பெற்றுட்டான். சரியா? என்ன வரும்? இறைவரி, தீர்வை, வட்வரி, வருமான வரி, எளிய வட்டி. இந்த 5ல ஒன்று முதலாவது கேள்வியா வரும். சரியா? மோஸ்ட்லி முதலாவது கேள்வியா வந்திருக்கு. சரியா? சில ஆண்டுகள்ல 2 கேள்வி வந்திருக்கு. சில ஆண்டுகள்ல கூட்டு வட்டி வந்திருக்கு. சரியா? அப்ப இதுதான் ஐடியா. ஓகே, இப்ப ஸ்ட்ரக்சர் ஆராய்ச்சி செய்யலாம். ஸ்ட்ரக்சர்ல இந்த சதவீதம் எப்படி வருது, என்ன பாடம் வருது என்று பார்த்தா 2016 பேப்பர் இப்ப எல்லாத்தையும் இருக்கு இல்லையா? பேப்பர் எல்லாத்தையும் இருக்கு, பிரிண்ட் எடுத்திருப்பீங்க அல்லது பிடிஎஃப்ல இருக்கு. 2016 ஆண்டு. ஓகே, பாப்போம். இங்க இருக்கு. ரெண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டு 2016 ஆண்டு பிள்ளைகள் 2016 ஆண்டு பாருங்க, 3வது கேள்வியா வந்திருக்கு பங்குச்சந்தை. சரியா? இந்த பங்குச்சந்தை என்று சொல்றது
11ஆம் ஆண்டுட 2ஆம் தவணையில வாரது ஒரு 10வது பாடம். அதனால இதை நாங்க இப்ப செய்ய மாட்டோம். 11ஆம் ஆண்டு படிச்சக்குள்ளதான் இந்த கேள்வி செய்யலாம். அடுத்தது 2017. அதுக்கு அடுத்த வருஷம் என்ன வந்திருக்கு இங்க பாருங்க, இந்த பக்கத்துல நம்பரை பாருங்க, பேஜ் நம்பர் கூட ஒரு பிள்ளை ஒரு இதுக்கு முதல்ல ஒரு டியூஷன்ல இதை நான் செஞ்சேன்னா அந்த டியூஷன்ல ஒரு இதை கூட கண்டுபிடிச்சார். பாருங்க சார், பேஜ் நம்பர் கூட மாத்துறாங்க இல்ல என்று சொன்னார். நானே நோட் பண்ணல அந்த விஷயத்த. 7வது பக்கத்துல இந்த கேள்வி வருதுன்றதை நோட் பண்ணியிருந்தார். ஓகே, வெரி குட், நல்ல ஒரு அவதானம். பாருங்க 2017 பங்குச்சந்தை தான் வந்திருக்கு. திரும்பவும் பங்குச்சந்தை வந்திருக்கு. 2018 என்ன வந்திருக்குது? தீர்வை, அங்கால மதிப்பீட்டு வருமானம், அதாவது இறைவரி. ஓகே, அதைத்தான் நாங்கள் இப்போ செய்ய போகிறோம். ஓகே, 2018 பேப்பர் எடுங்க பிள்ளைகள். அப்புறம் 2018 பேப்பர் இருக்கா? 2018 போவோம். 2018 பாருங்க, பேஸ் நம்பரை பாருங்க, பேஸ் நம்பர் நானே நோட் பண்ணல, அவர் போயரால் கண்டுபிடிச்சு சொன்னேன். பாருங்க, 7வது நீங்க சொன்ன மாதிரி கேள்வி மட்டும் சேமா வரல சார், பேஜ் நம்பரை கூட மாத்துறாங்க இல்ல. 7வது பேஜில தான் இந்த கேள்வி வந்திருக்குன்னு சொல்லியிருந்தார். ஓகே, அப்ப 2018 3வது கேள்வியா வந்திருக்கு. அதாவது பார்ட் 1B. பார்ட் 1B என்று சொல்றது தெரியும் தானே? தந்த பேப்பர்ல இப்படி எழுதலாம். நீங்க எக்ஸ்ட்ரா பேப்பர் எல்லாம் கொண்டு போய் கட்டுறது அது வந்து பார்ட் 2. தந்த பேப்பர்லயே இப்படி எழுதணும். அப்ப அதுக்கான தான் சொன்னேன், இதை பிரிண்ட் எடுத்து இதுலயே செஞ்சு பாருங்க, கொப்பில எல்லாம் செஞ்சு பார்க்காதீங்க. ஏன்னா இதுல குட்டி குட்டி பாக்ஸே தான் இருக்கு. அப்ப அதுக்குள்ள எழுதி பழகணும்னு சொன்னா இதை பிரிண்ட் எடுத்து இதை செய்து பார்த்தா தான் உங்களுக்கு அந்த இடத்தை மேனேஜ் பண்ற ஒரு ஸ்கில் ஒன்று டெவலப் ஆகும். சரி, ஓகே, இப்ப இந்த கேள்வி இப்போ என்ன கேள்வி? 3வது கேள்வி. அதுல ஏ பார்ட் பி பார்ட்னு சொல்லி 2 கேள்வி இருக்கு. அப்ப முதலாவது நாங்க ஏ பார்ட்டை செய்ய போறோம். சரியா? ஓகே, அப்ப மின் பொருள்களை இறக்குமதி செய்கையில் 30% தீர்வை அறவிடப்படுகிறது. சரியா? 30% தீர்வையா? இவ்வகை பொருள் ஒன்றை இறக்குமதி செய்கையில் தீர்வையாக 9,000 ரூபாய் செலுத்த வேண்டும் எனின். சரியா? தீர்வையாக 9,000 ரூபாய் செலுத்த வேண்டும் எனின் இறக்குமதி செய்யும் பொருளின் பெருமானம் யாது? எங்களுக்கு தெரியாது. இறக்குமதி பெருமானம் யாது? அதான் தெரியாது. அப்ப இறக்குமதி பெருமானம் தெரியாது. சரியா? தெரியாட்டி நம்ம எக்ஸ் போடலாம் தானே. தெரியாட்டி எக்ஸ், தெரியாதவரை இறக்குமதி பெருமானத்தை இறக்குமதி சதவீதம் தீர்வை சதவீதத்தால பெருக்கினா என்ன? இறக்குமதி பெருமானத்தை தீர்வை சதவீதத்தால பெருக்கினா என்ன விட வரும் பிள்ளைகள்? என்ன விட வரும்? விடையாக என்ன வரும்? தீர்வை வரும். வெரி குட். இறக்குமதி பெருமானத்தை இறக்குமதி சதவீதத்தால பெருக்கினா தீர்வை வரும். அதே மாதிரி ஆண்டு மதிப்பீட்டு பெருமானத்தை இறைவரி சதவீதத்தால பெருக்கினா என்ன வரும்? இறைவரி சதவீதத்தால பெருக்கினா என்ன வரும்? ஆண்டு பெருமானம். இறைவரி வரும். வரும். ஆண்டு மதிப்பீட்டு பெருமானத்தை, சரியா? ஆண்டு மதிப்பீட்டு பெருமானத்தை இறைவரி சதவீதத்தால பெருக்கினா இறைவரி வரும். ஆண்டு இறைவரி வரும். ஓகேவா? இதான் நான் தந்த சமன்பாடு. உங்களுக்கு ஒரு சமன்பாடு, ஆண்டு மதிப்பீட்டு பெருமானத்தை இறைவரி சதவீதத்தால வைக்கினா ஆண்டு இறைவரி வரும். அதே மாதிரி இறக்குமதி பெருமானத்தை இறக்குமதி சதவீதத்தால பெருக்கினா தீர்வை வரும். ஓகேவா? விளங்குச்சு? அது மாதிரி ஒரு குறிப்பிட்ட ஒரு வருமானத்தை இந்த வருமான வரி சதவீதத்தால பெருக்கினா வருமான வரி வரும். அவ்வளவுதான், எல்லாம் சேர்ந்தான் சமன்பாடுன்னு சொல்லி இதுல பாடமாக போகணும் இல்லை, எல்லாம் சரி. சரி, அது இன்னொரு முறையிலையும் செய்யலாம், நான் அதையும் சொல்லி காட்டுறேன் பிள்ளைகள். அப்ப எங்களுக்கு தெரியாது இறக்குமதி பெருமானம் எவ்வளவுன்னு தெரியாது, அது எக்ஸ்டெண்ட் போடுறோம். சதவீதம் தந்திருக்கு 30. அப்ப 30 100. ஆகவே விடையாக 9,000 வருமா? தீர்வை 9,000. ஓகேவா? அப்ப உங்களுக்கு தெரியும் இந்த எக்ஸோட இந்த 100 பிரிபடுறார். அப்ப பிரிபடுறவர் சமனுக்கு மற்ற பக்கம் போனா என்ன செய்வார்? அப்ப 9,000 ஏற்கனவே அங்கால இருக்கிறார், இவர் போய் பெருக்குப்படுது. இந்த 30 மேக்ஸிமம் பெருக்குப்படுது. அப்ப பெருக்குப்படுற 30 அங்கால போனா என்ன செய்வார்? சமனுக்கு அங்கால அப்படியே ஆப்போசிட்.
பெருக்கப்பட்டா பிரிபடும், பிரிபட்டா பெருக்கு, கூட்டுப்பட்டா கழிபடும், கழிபட்டா கூட்டுப்படும், அவ்வளவுதான். அப்போ ஒரு சைவரையும் வெட்டலாம். அப்போ 3ஆல 900 வெட்டலாம் வேணே. 3ஆல வெட்டினா 300 முறை. அப்போ 300 தர 100, 300க்கு 2 சைவர், 100க்கு 2 சைவர். அப்போ போட்டா எவ்வளவு வருது பிள்ளை? எவ்வளவு வரும் பிள்ளை? 30,000. 30,000. 30,000. 30,000 சார். மார்க்ஸ் போட்டிருந்தாங்கன்னா இந்த கேள்விக்கு 3 மார்க்ஸ். இந்த 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 வரைக்கு 2 மார்க்ஸ், 30,000 கண்டுபிடிக்கிறது 1 மார்க்ஸ். சரியா? 3 மார்க்ஸை போட்டுக் கொடுங்க திருத்தி. அது மாதிரி இங்க பாருங்க, இன்னொரு முறைன்னு சொல்லித்தாரேன். இப்ப இப்படி இந்த எக்ஸ் போடாம, சரி எக்ஸ போடாம டிரெக்டாகவும் செய்யலாம். அதாவது இந்த 9,000ன்றது 30%. அது விளங்குதா உங்களுக்கு? மீட் பண்றேன்னா இது இப்ப மொத்த இறக்குமதி செய்யவில்லை, 30% தீர்வை அறவிடப்படுகிறதா. அந்த 30% தான் யாரு? 30% தீர்வை அறவிடப்படுகிறதா. அந்த 30% தான் யாரு? 9,000. 9,000. 30% 9,000. அப்ப அந்த இறக்குமதி பெருமானம் 100% இருக்கும். அந்த இறக்குமதி பெருமானத்தின் 30% 9,000 என்றா 100% யார்? சரி, அப்படியும் செய்யலாம். என்ன செய்யலாம்? 30% 9,000 சொன்னா 100% யார்? இப்படி பாத்தீங்கன்னு சொன்னாலும் இதேதான். நீ பாருங்க, இதுல இருக்கிறதா இங்கேயும் இருக்கு. சரி, ஓகேவா? இப்படியும் செய்யலாம். அல்லது உங்களுக்கு அந்த முறை பிடிச்சிருந்தா அந்த முறையில செய்யுங்க. ஒன்றும் குழம்பு இல்லை, ரெண்டும் ஒன்றுதான். ஓகேவா? சரியா? 3ஆல ஏ பாட்டு முடிஞ்சா ஏ பாட்டுக்கு பி பாட்டுக்கு சம்பந்தம் இல்லைன்னு அதான் ஏபின்னு போட்டிருப்பாங்க. இல்லாட்டி ரோமன் இலக்கத்துல போட்டிருப்பாங்க. ரோமன் இலக்கத்துல போட்டுட்டு வந்தா முதல் கேள்விக்கும் அடுத்த கேள்விக்கும் கனெக்ஷன் இருக்கும். இதுல ஏ பாட் பி பாட்டு தானே போட்டிருக்கு. அப்ப அந்த கேள்வி அதோட முடிஞ்சு இப்ப பி பாட்டுக்கு வர. பியில என்ன? பியில முதலாவது ஒரு வீட்டின் ஆண்டு மதிப்பீட்டு பெருமானம் 30,000 ரூபாய் ஆகும். சரியா? ஆண்டு மதிப்பீட்டு பெருமானம் தந்திருக்கு. நோட் பண்ணுவோம், ரஃப் பேப்பர்ல நோட் பண்ணுவோம். ஆண்டு மதிப்பீட்டு பெருமானம் 30,000 ரூபாயாம். ஆண்டு பெருமானம் மட்டும் சொல்லுவாங்க புத்தகத்துல. ஆண்டு பெருமானம் இருக்கிறது, ஆண்டு மதிப்பீட்டு பெருமானம் எல்லாம் உண்டுதான். 30,000 ரூபாயாம். அந்த ஆதனத்திற்கு நகர சபை 8% இறைவரியை அறவிடுமா. சரியா? இறைவரி சதவீதம், இறைவரி சதவீதம் 8% அறவிடுறாங்க. 8% அறவிடும் ஒரு காலாண்டுக்கு செலுத்த வேண்டிய இறைவரியை காண்க. காலாண்டு வரியை தங்கிட்டு இருக்கு. அவசரப்பட்ட ஆண்டு வரியோட முடிச்சுட்டு போனாங்களுக்கு இப்ப சரியா? அப்ப முதலாவது ஆண்டு வரியை காணும். ஆண்டு வரியை கண்டுட்டு காலாண்டு வரிக்கு வருவோம். என்ன? அப்ப ஆண்டு இறைவரியை காணுவோம். உங்களுக்கு தெரியும் சமன்பாடு. ஆண்டு இறைவரி எப்படி காண்றது இப்ப தெரியும். இப்ப செஞ்சு செஞ்சு பழகிட்டு. இறைவரி எப்படி காண்றது? இறைவரி ஆண்டு மதிப்பீட்டு பெருமானத்தை சதவீதத்தால பெருக்கினா ஆண்டு இறைவரி வரும். சரியா? அப்ப இந்த 2 சைடு இந்த 2 சைடு வெட்டுவோமா? 3 3 24 2 சைவர். அப்ப ரூபா 2,400. இதுவா விட? வேற விடை? இல்ல கேட்ட கேள்வி இல்ல என்ன? கேட்ட கேள்வி காலாண்டுக்கானது வந்து கேட்டிருக்காங்க. காலாண்டு வரி தான் கேட்டவங்க. எங்களுக்கு காலாண்டு வரி தான் கேட்டவங்க. அப்ப காலாண்டு வரி என்ன செய்யணும் முடியாது? ஆண்டு, ஒரு முழு ஆண்டு 2,400 வந்து 4ஆல வந்து பிரிக்கணும். 2,400 4ஆல பிரிக்கணும். சரியா? ஒரு முழு வருஷத்துக்கு 2,400 தான். அப்ப கால் வருஷத்துக்கு எவ்வளவு? 4ஆல பிரிக்கணும். அதுவே காலாண்டு வரியை தந்துட்டு இறை வரியை கேட்டா 4ஆல பெருக்குவோம். சரியா? அப்ப ஆண்டு இறை வரியை தந்துட்டு காலாண்டு வரியை கேட்டா 4ஆல பிரிப்போம். அப்ப 4ஆல பிரிச்சா ரூபா 600 வரும். 4 6 24. அப்ப விடை வந்து 600 வரும். ஓகேவா? இந்த கேள்விக்கு 3 மார்க்ஸ் போட்டிருந்தாங்க. எப்படின்னு சொன்னா, இந்த வரி 30,000க்கு 8%
எழுதியிருக்கிற இந்த செய்க வழிக்கு ஒரு மார்க்ஸ். சரியா? 2400 அதுக்கு மார்க்ஸ் இல்லை, இந்த செய்க வழிக்கு தான் அந்த ஒரு மார்க்ஸ். அதுக்கு பிறகு 2400 4ஆல பிரிச்சிருக்கோம், அந்த வரிக்கு ஒரு மார்க்ஸ். சரியா? அதுக்கு பிறகு விடைக்கு ஒரு மார்க்ஸ் கொடுத்திருந்தாங்க ஸ்கீம்ல. சரியா? மொத்தம் 3 மார்க்ஸ். இந்த கேள்விக்கு மொத்தம் 3 மார்க்ஸ். ஏற்கனவே 3 இதுல 3 6 வந்துட்டு. அப்ப அதுக்கு அடுத்த கேள்விக்கு 4 வரும். மார்க்ஸ் இதே மாதிரி போட்டுக்கொள்ளுங்க பிள்ளையே. இதுல இப்ப ஸ்டெப் சரியா இருந்தாலும் விட பிள்ளையா இருந்தாலும் இந்த ஸ்டெப்புக்கு ஒரு மார்க்ஸ் வரும். சரியா? அதுக்காக தான் நான் தனித்தனியாக உடைச்சு எழுதுறேன். உங்களுக்கு விளங்கணும் உண்டு ஸ்டெப்ஸ் எவ்வளவு இம்பார்ட்டன்ஸ் என்று விளங்கணுன்றதுக்காண்டு தான் நான் இதை உடைச்சு டிரெக்டா இவ்வளவுக்கு 3 போடுங்கன்னு சொல்லாம எங்கெங்க அந்த ஒரு மாசை பிரிச்சு பிரிச்சு கொடுத்துருக்காங்கன்னு சொல்றேன். எனக்கு தெரியும் தானே இது 4ஆவது பிரிச்சா இவ்வளவு வருமாண்டு, அப்ப அதை எழுதி காட்டணுமான்னு சொல்லி அது புத்திசாலித்தனமா எழுதாம வந்தீங்கன்னு சொன்னா என்ன, எழுதாம வந்துட்டு விட்ட அம்மா நான் சாதிச்சிட்டேன், எல்லாம் எழுதிட்டேன் 100க்கு 100 இல்லை வந்தா அங்க ஏதோ குறை. காரணம் ஸ்டெப்ஸ் முக்கியம் இல்லையா, ஸ்டெப்ஸ் எழுதுங்க. சரியா? அதுக்காக தான் இதுல எழுத சொன்னா அப்பதான் இந்த இடத்தை மேனேஜ் பண்ற ஸ்கில் டெவலப் ஆகும். இந்த பேப்பர்லயே செய்யுவோம். சரியா? 2024 25 எல்லாம் குட்டி குட்டியா வந்தது இடங்கள். இதை விட இப்படி பிளாங்கா வரையில உங்களுக்கு செய்யக்கூட விடாங்கும். சரியா? அதுக்குள்ள மேனேஜ் பண்ணி எழுதும். செகண்ட் பார்ட்னா நல்ல பெருசு பெருசா எழுதல். ஒரு புக் கொண்டு தருவாங்க செகண்ட் பார்ட்ல. ஏன்னா ஒரு தாளா தார இல்லை, ஒரு பெரிய சிஆர் கொப்பி மாதிரி ஒரு புக் கொண்டு தருவாங்க. அதுல நாங்க கேள்வி நம்பர் போட்டுட்டு எங்களை இஷ்டத்துக்கு எழுதலாம். ஏன்னா அங்க நாங்க எவ்வளவு இடத்தையும் பயன்படுத்தலாம். எத்தனை ரஃப் பேப்பர் கேட்டாலும் தருவாங்க, எத்தனை பேப்பர் கேட்டாலும் தருவாங்க. அப்ப வாங்கி வாங்கி காட்டலாம். அதுல இது அப்படி இல்லை, இத்தாலிலே விட எழுதிக்க என்று சொல்லி இருக்கக்குள்ள இது கூட எழுத பழகும். சரியா? அப்ப 2வது பாருங்க, வீல 2வது சில ஆண்டுகளுக்கு பின்னர். சரியா? சில ஆண்டுகளுக்கு பின்னர் வீட்டின் மதிப்பீட்டு பெருமானம் மாறியதா. அப்போ 30,000 இல்லை, வருஷத்துக்கு வருஷம் மாறுதானே பிள்ளைகள். ஏன்னா சில வருஷங்கள் போனா அந்த ஏரியா டெவலப் ஆகலாம், இல்லாட்டி டெவலப்ல இருந்து குறையலாம். ஏன்னா அப்ப அவங்க மதிப்பிடுற பெருமானங்கள் அரசாங்கம் மாறினாலும் மாறுந்தான் அவங்களோட கொள்கைகளுக்கு ஏற்ப. அப்ப ஆண்டு மதிப்பீட்டு பெருமானம் மாறிட்டு இப்ப 30,000 இல்லை. ஓகேவா? எவ்வளவுன்னு தெரியாது. அத்துடன் நகர சபை அறவிடும் இறைவரி சதவீதமும் 9% வரை அதிகரிச்சது. திடீரென்று கூட்டிட்டாங்க. என்ன இந்த பெட்ரோல் விலை, டீசல் விலை, கரண்ட் விலை அதுல கூட்டுற மாதிரி வீட்டோட இறைவரி சதவீதத்தையும் கூட்டியிருக்காங்க. முதலவுளவு 8% வரவிட்டவங்க இப்ப 9% கூட்டியிருக்காங்க. 1% அதிகரிச்சேன்னு சொல்லி ஒரு வசனத்தை போட்டாலும் உங்களுக்கு விளங்குவோம். 1% கூட்டியிருக்கா 8ல இருந்து 1 கூடி 9 ஆயிருக்கு என்று விளங்கிக் கொள்ளும். சரியா? அங்கால என்ன சொல்றாங்க, அப்போது ஒரு காலாண்டிற்கு செலுத்தப்பட வேண்டிய இறைவரி 30 ரூபாயால் அதிகரித்தது. சரியா? இதுக்குதான் மேல காலாண்டு வரிய காண சொல்லியிருக்காங்க. அப்போ முதல் காலாண்டு வரி 600 ரூபாயா இருந்தது. என்ன, முதல் காலாண்டு வரி 600 இருந்தது. இப்ப தற்போது காலாண்டு வரி முதல் 600 ரூபாயா இருந்தது பிள்ளைகள். முதல் 600 ரூபாயா இருந்தது. இப்ப எவ்வளவு கூடிட்டான்? எவ்வளவு கூடுதான்? 30 ரூபா கூடினா 630 எவ்வளவு பிள்ளைகள்? 630 630 ரூபா. இப்ப காலாண்டு வரி 630 ரூபா. சரியா? அங்கால என்ன கேட்கிறாங்க, வீட்டின் புதிய ஆண்டு மதிப்பீட்டு பெருமானத்தை காணட்டாம். புதிய ஆண்டு மதிப்பீட்டு பெருமானத்தை காணட்டாம். அப்ப நாங்க இதுல இருந்து என்னத்தை காணலாம்? காலாண்டு வரையிலிருந்து என்னத்தை காணலாம்? ஒரு ஆண்டு இறைவரையை காணலாம். காலாண்டு இறைவரையிலிருந்து ஆண்டு இறைவரையை காணலாம். அது எப்படி காண்றது? காலாண்டு இறைவரையிலிருந்து ஆண்டு இறைவரையை எப்படி காணலாம்? 4ஆல பெருக்கணும். பெருக்கணும். சரி, இது பாடமாக்குற இல்ல. காவாசி 640 முழுவாசி எவ்வளவு? 4ஆல பெருக்கும். என்ன, 4ஆல பெருக்கின எவ்வளவு வந்த பிள்ளைகள் விலையாக? 4ஆல 2520 வந்ததுதான். ஓகே, குட். 2520. சரி. சரியா? ஓகே, இப்ப உங்களுக்கு சமன்பாடு தெரியும் தானே? சமன்பாடு மைண்டுக்குள்ளே இருக்கு. ஆண்டு மதிப்பீட்டு பெருமானத்தை
சரியா எழுதுறேன். சரியா, இது பாடமாக்குறே இல்லை, எல்லாத்துக்கும் ஒரே சேம். ஆண்டு மதிப்பீட்டு பெருமானத்தை இறைவரி சதவீதத்தால பெருக்கினா, இறைவரி சதவீதத்தால பெருக்கினா என்ன வரும்? ஆண்டு இறைவரி வரும். ஆண்டு இறைவரி வரும். சரியா, ஆண்டு இறைவரி வரும். ஆண்டு மதிப்பீட்டு பெருமானத்தை சதவீதத்தால பெருக்கினா ஆண்டு இறைவரி வரும். அப்ப தெரிஞ்சதெல்லாம் போடுவோம். தெரிஞ்சதெல்லாம் போடுவோம். ஆண்டு இறைவரி தெரியும் எவ்வளவு? 2520 கண்டுட்டான். சரியா, இறைவரி சதவீதம் தெரியும் எவ்வளவு? 9% தெரியும். அப்போ 9/100 தெரியும். ஆண்டு மதிப்பீட்டு பெருமானம் அதான் கேள்வி. அதான் கேள்வி. அது எங்களுக்கு தெரியாது. தெரியாட்டி நம்ம எக்ஸ் போடுவோம். தெரியாட்டி எக்ஸ். இது விளங்கிச்சாப்ல. ஆண்டு மதிப்பீட்டு பெருமானம் தெரியாது, தெரியாட்டி எக்ஸ். சரி, ஆண்டு மதிப்பீட்டு பெருமானத்தை இறைவரி சதவீதத்தால பெருக்கினா ஒரு ஆண்டு இறைவரி வரும். அவ்வளவுதான். ஓகேவா? மற்ற முறையிலையும் செய்யலாம். 9% 2520 இருந்தா 100% எவ்வளவு? சரி, அப்போது சொல்லி தந்தனா 9%. 9% 2520 100 எவ்வளவு? அப்ப இவர் 9ஆல பிரிச்சு 100ஆல பெருக்கிறது அதேதான் இங்க அதை நடக்க போகுது. என்ன 100 பிரிபடுது. அப்ப அங்களவனை என்ன செய்யும் பிள்ளைகள்? அங்களவனை என்ன செய்யும்? பெருக்கப்படும். 2520 100 பெருக்குவார். 100 பெருக்குவார். இந்த 9 எக்ஸோட பெருக்கப்படுது. அப்போ 9 அங்களவனை என்ன செய்யும்? பிரிபடும். 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 சரியா, அப்ப 9ஆல இவரை பிரிக்கலாம் போல இருக்கு. என்ன 9ஆல பிரிக்கலாமா? பிரிச்சா எத்தனை வந்தது பிள்ளைகள்? 9ஆல பிரிச்சா 280. பிரிப்புமா 2520 9ஆல பிரிப்புமா? 9 தர 2 18 280. 7 மிச்சம். அப்ப 2 இறக்கினா 72 9 8 72. அங்கால ஒரு சைவர் இருக்குல்ல, அப்ப 280. 9ஆல வர பிரிச்சா 280. அங்கால 100ஆல பெருக்க போறோம். அப்ப 280 100ஆல பெருக்கினா இன்னும் 2 சைவர் சேரும். இன்னும் 2 சைவர் சேரும். அப்ப ஆண்டு மதிப்பீட்டு பெருமானம் குறைஞ்சிருக்கு. ஏன்னா முதல் 30,000 ரூபாயா இருந்தவர் இப்ப 28,000 ரூபாயா மாறி இருக்கு. விளங்கிச்சுதாவிலே? இந்த கேள்வியில ஏதாவது சந்தேகம் இருக்கா? இந்த கேள்வியில ஏதாவது சந்தேகம் இருக்கா? அப்ப இந்த கேள்விக்கு மார்க்ஸ் சொல்றேன் பாருங்க. முதலாவது இந்த தற்போதைய காலாண்டு வரைக்கும் இந்த கூட்டுற ஸ்டெப் இருக்குல்ல, கூட்டுற ஸ்டெப், அதுக்கு ஒரு மார்க்ஸ். சரியா, அது மாதிரி ஆண்டு இறைவரையை காண்றதுக்கு இது நாங்க 4ஆல பெருக்கி கண்டுபிடிக்கிறோம், அதுக்கு ஒரு மார்க்ஸ். 4ஆல பெருக்கி கண்டுபிடிக்கிறதுக்கு ஒரு மார்க்ஸ். சரியா, இனி இந்த சமன்பாடு இதை இப்படி 2 முறையிலையும் செய்யலாம். அப்போ நான் 9%க்கு 2520 100% எவ்வளவு? அப்படி செய்யறது அல்லது இப்படி செய்யறது, அதுக்கு ஒரு மார்க்ஸ். கடைசியா ஃபைனல் விட 28,000 கண்டுபிடிக்கிறதுக்கு ஒரு மார்க்ஸ். மொத்தம் 4 மார்க்ஸ் போட்டுக்கொள்ளுங்க. இந்த கேள்விக்கு 4 மார்க்ஸ் போட்டுக்கொள்ளுங்க. 10க்கு எத்தனை வந்தது? 10க்கு 10 வந்ததா? 10க்கு 10 வந்ததா எல்லாருக்கும்? சரியா, ஓகே, வெரி குட். 10க்கு 10 வராட்டியும் பரவாயில்ல, திரும்ப திரும்ப பிராக்டிஸ் பண்ணுங்க. இப்ப பாருங்க, சிம்பிள். என்ன, ஒரு முழு கேள்வியை செய்யறதுக்கு நாங்க இப்பவே தயாராயிட்டோம். இப்பவே 10ஆம் ஆண்டுலயே நாங்கள் ஒரு முழு கேள்வி செய்யறதுக்கு தயாராயிட்டோம். ஏன்னா 10ஆம் ஆண்டு கேள்வி தானே அப்படியே வருது. 10ஆம் ஆண்டு தானே ஓயில்ல பெரும்பகுதியா வரும். என்ன 50-60% 10ஆம் ஆண்டு வரப்போகுது. சரியா, நீங்களும் இப்போ ஓயில்ல ஃபர்ஸ்ட் இயர், அங்கால அடுத்த வருஷம் ஓயில் செகண்ட் இயர். சரியா, 10-11 எல்லாம் இல்லை. 10ன்றது ஃபர்ஸ்ட் இயர் ஓயில்ல, 11 செகண்ட் இயர். 7 மாய் தான். 7 12 13 சேர்ந்து 7ஆம் மாய் 10 11 ஓயில். அப்ப பாருங்க, இங்க படிக்கிற எல்லாம் அண்டே படிச்சு கிளியர் பண்ணி வச்சிரும் இல்லையா? அப்ப இந்த பாஸ் பேப்பர் வகுப்புல 4 வகுப்புல நீங்க செய்ய வேண்டிய கேள்விகள் 2019, நான் இப்ப காட்டுறேன் உங்களுக்கு. 2018 நாங்க செய்துட்டோம். ஏன்னு சொன்னால் இது நாங்க படிச்சதை வச்சுக்கொண்டு செய்யலாம். ஓகேவா? அடுத்தது 2019 பாருங்க. என்னது? இறைவரி வருமான வரி ரெண்டும் படிச்சுட்டோம் தானே. அப்ப 2019 ஃபுல்லா செய்யுங்க. 2020 என்ன வந்திருக்கு? ஆண்டு மதிப்பீட்டு பெருமானம். ஓகே, அப்ப 2020 இந்த பாருங்க, ரோமன் லகம் 3 அது பங்குச்சந்தை.
இந்த கேள்வியை செய்யாதீங்க. பங்கு சந்தை கேள்வியை நாங்கள் பிறகு பங்கு சந்தை படிச்சு போட்டு செய்வோம். 10 11ஆம் ஆண்டுல நீங்க 10 தானே. அப்ப 2020 ரோமன் லக்கம் 1 2 செஞ்சா போதும். ஓகே. அப்ப இதுல இருந்து என்ன தெரியுது, கலந்து வரும் 10 11 கலந்து வருது. நம்ம 2021 பார்ப்போம். 2021 அது இருக்கிறது சரியா. 2021 அது ஃபுல்லா பங்கு சந்தை ஏனே. அப்ப அது வேண்டாம். 2022 பாருங்க பிள்ளைகள். 2022 தீர்வை தீர்வை சரியா. இறைவரி. ஓகே. 2022 ஃபுல்லா செய்யலாம். 2022 ஃபுல்லா செய்யுங்கோ. 2023 பாருங்க, பங்குச்சந்தை பங்குச்சந்தை வட்வரி கன நாள் கழிச்சு. ஓகே. வட்வரி இந்த 3 செய்யலாம். சரியா. இந்த 4 செய்யலாம். வட்வரி படிச்சுட்டேன். ஓகே. 2024 இறைவரி. அங்கால இந்த 3 ரோமன் லக்கம் 3 பாருங்க, பங்குன்னு வந்தாலே அந்த கேள்வியை விடுங்க. பங்குச்சந்தை அது வேண்டாம். ஆமாய் கடைசி கடைசி அங்கால அதுல என்ன வந்திருக்கு, கடைசி கேள்வியிலையும் எங்களுக்கு செய்யலாம் என்ற அதுல பங்கு சந்தைகள்ல தானே நகர சபை மதிப்பீட்டு வருமானம். அப்ப கடைசி கேள்வியும் செய்யலாம். ஓகேவா. அப்ப அந்த கேள்விகள் எல்லாத்தையும் செய்து அந்த கேள்வி எல்லாத்தையும் நாளை கிளியர் பண்ணிட்டோம்னு சொன்னா ததவித பாடம் முடிஞ்சு. இப்படித்தான் படிக்கணும். ஒரு பாடத்தை படிச்சா என்னென்ன பாஸ் பேப்பர் வந்துருக்கு உடனே கிளியர். ஓகே, பாடம் க்ளோஸ். இனி அடுத்த பாடம். அப்படி படிச்சீங்கன்னு சொன்னா எல்லாம் வெற்றிகரமா இருக்கும். மேக்ஸ் மட்டும் இல்லை, எல்லா பாடத்துக்கும். ஓகே பிள்ளைகள், ஏதாவது சந்தேகம் இருந்தா இப்ப சந்தேகங்களுக்குரிய நேரம்.